ஐயா வணக்கம். தமிழக அரசு வந்து விவசாய கடனை தள்ளுபடி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழக 2026 சட்டசபை தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க, செய்கிறது தான் வாக்குறுதியை கொடுப்பாங்கங்கிற முழு நம்பிக்கை விவசாயிகளுக்கு உண்டு. ஆனால் புதுசாக ஒரு ஈச பூத்து 24 மணி நேரத்தில் மடிஞ்சு போகிற மாதிரி ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அரசியல் மக்களை வந்து பொய்யான வாக்குறுதி, பொய்யான கட்டமைப்பு, நடிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே கொண்டு வந்து சமூக வலைதளங்களில் பரப்பி மக்களை எல்லாத்தையும் முட்டாளாக்கி விட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், சிறு குறு விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கி இருக்கக்கூடிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடினோம். அதே பெரு விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கியிருக்கிற பயிர்க்கடனில் 50% தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க, வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை காலதாமதப்படுத்தி பொறுமையாக செஞ்சால் கூட நிறைவேற்றிருக்கணும். அதுதான் அரசாங்கத்துக்கு ஒரு கடமையான ஒரு செயல்பாடு. சொல்ல காப்பாற்ற வேண்டிய கடமையில் அரசாங்கம் இருக்கணும். செய்ய வேண்டிய திட்டங்களை மட்டும்தான் அறிக்கையை தயார் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஜோசப் விஜய், நடிகர் எப்படி திரைத்துறையில் நடிக்கிறாரோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடித்து இருக்கிறாரு. கண்டிப்பாக ஓராண்டு காலத்தில் அந்த அரசு கவிழுங்கிறது எங்களுடைய ஆணித்தரமான ஒரு இதாக பதிவு செய்கிறேன். ஆனால் அவரை ஆட்சியை விட்டு விலகணுங்கிறது தான். இந்த தேர்தல் அறிக்கையை வந்து முழுமையாக செயல்படுத்தாத ஒரு கையாளாகாத ஒரு அரசு, தாவேக அரசு, இந்த தமிழக அரசிலிருந்து விலகணும், வெளியேறணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய விவசாய சங்கத்தினுடைய ஆணித்தரமான கோரிக்கை. இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, குறு விவசாயிகளுக்கு 50,000க்கு இருக்கிற பயிர்க்கடன் மட்டும் தள்ளுபடி. அதே சிறு விவசாயிகளுக்கு 50,000 இருக்குதுன்னு சொன்னால் 20% தான் தள்ளுபடி. 50 to 60 கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு 20,000 தள்ளுபடி. 60லேருந்து 70,000 வச்சிருக்கவங்களுக்கு 15,000 தள்ளுபடி. 70,000த்தில் 80,000 வச்சிருக்கு 10,000 தள்ளுபடி. 80,000த்தில் தலா எத்தனை ஆயிரம் வச்சிருந்தாலும் 5,000 தள்ளுபடி. பிச்சையை எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் சார். விவசாயிகள் வந்து உறங்குவது கிடையாது. 12 மணிக்கு மின்சாரம் கொடுக்குறோம். மின் இணைப்பை மோட்டர் பூட்டி தண்ணி பாய்ச்சி இந்த விவசாயத்தை செய்யறதுக்கு 12 மணிக்கு மின்சாரத்துறை மின்சாரம் கொடுக்குது, மும்முனை மின்சாரம். அந்த அளவுக்கு கண்ணு முழிச்சு ஆரோக்கியத்தை கெடுத்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விவசாயி 1 ஏக்கர் நெல் சாகுபடி செய்தால் 35,000 தான் செலவாகுது. லாபம் மேலே 2,000 தான் கிடைக்குது. நல்ல மகசூலாக இருந்தால் 38,000க்கு தான் எங்களுக்கு மகசூல் கிடைக்குது. 2,000த்துக்காக வந்து உழைப்பு, உயிர் எல்லாத்தையும் வித்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கான் விவசாயி. சேத்துல கையை வைக்கலன்னா இந்த சமூகம் சோத்துல கையை வைக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை அந்த ஆள் வந்து மறந்துட்டார் போல இருக்கு இந்த தவேக அரசு முதலமைச்சர். அதனால தான் இந்த மாதிரி விவசாயிகிட்ட விளையாடி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு ஓய்வு கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் கிடையாது. 60 வயசு ஒன்றா வீட்டில் கால் மேலே கால் போட்டுட்டு ஏசியில் உட்காந்துட்டு சாப்பிட முடியாது, உழைச்சாதான் சாப்பிட முடியும். இந்த அரசாங்கம் கங்கணம் கட்டிட்டு சுதந்திரம், ஜனநாயகத்தில் சுதந்திரம் வாங்கி 70 ஆண்டு காலத்தில் விவசாயிகளை கடன்காரனாக்குனது தான் இந்த அரசாங்கத்துடைய குறிக்கோள். அரசு மாறினா கூட, ஆட்சி மாறினாலும், அரசு மாறினாலும் காட்சி மாறவே இல்லை. எல்லா அரசாங்கமும் இதே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு உடனடியாக இந்த தாவேக அரசு வந்து தமிழகத்தை விட்டு, தமிழக ஆட்சியிலிருந்து வெளியேறணுங்கிறத எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். எங்களை சீண்டி இருக்கிற இந்த தமிழக அரசு விவசாயிகளை சீண்டி பார்த்துருக்குறாங்க. கண்டிப்பாக விவசாய சங்கம் போராட்டத்தை நடத்தும். இதை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட இந்த தமிழக அரசு, இந்த புதிய ஆட்சியாளர்கள், புதிய அரசு, புதிய கட்சிகள்லாம் வந்து நடுரோட்டு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த விவசாய சங்கம் கையில் எடுக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் பதிவு பண்ணுங்க. ஒரு பிரச்சாரத்தில் வந்து விவசாய கடன் தள்ளுபடிங்கிறதால தான் விவசாயிகளே ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குங்களா? கண்டிப்பாக அவர் வந்து இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 35% வாக்கு வாங்கியிருக்கிறாரு சொன்னா, எங்களை போல விவசாயிகள் வந்து அவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி தான் ஓட்டு போட்டோம். இன்னைக்கு ஜெயிச்சு வந்துட்டு மாறுறாருன்னு சொன்னாக்க எதே விவசாயிகள் வந்து அவர் நடுரோட்டு கொண்டு வர்றது ரொம்ப தூரம் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஆட்சி கலைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை எங்கள் போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வந்து உருவாக்குங்கிறத நான் உறுதித்தரமா சொல்றோம். அப்ப இப்ப ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க, பேர பிள்ளைங்க சொன்னாங்கன்னு தானே நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க. இன்னைக்கு வந்து அந்த பேர பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே. இந்த ஆட்சி பொறுப்பேற்றுக்கிட்ட 15 நாளைக்குள்ள கிட்டத்தட்ட சிறுவர்கள், சிறுமிகளும் வந்து கொலை செய்யப்பட்டுட்டு, கற்பழிச்சு பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு கொடுமையும் நடந்துட்டு இருக்கு. அந்த நடிகர் நடித்துட்டாரு, மக்கள் ஏமாந்துட்டாங்க, அதன் வழியில நாங்களும் ஏமாந்துட்டோம். புரியுதுங்களா? வேஷம் என்னைக்கா இருந்தாலும் கலையும்.
வேஷம் என்னைக்கா இருந்தாலும் கலையும். அவருடைய நடிப்பு கண்டிப்பாக வெளியேறும். கண்டிப்பா நடு ரோட்டுக்கு வருவாரு. அவர் இந்த அரசியல்ல இருந்து துரத்துவோம் நாங்க. சினிமா முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்க தானே இந்த விவசாயி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பா முயற்சிக்கிறோம். கண்டிப்பா அப்ப அந்த வழியில அந்த பிள்ளைங்க உணரலன்னு எடுத்துக்கலாமாங்க? கண்டிப்பா உணரணும். அவங்க வந்து இன்னும் அந்த சமூக வலைதளங்கள், சினிமா துறையை இதையே பார்த்துட்டு இருக்காங்களே, நடிப்பை தான் நம்புறாங்களே தவிர உண்மைத்தன்மையை மக்கள் நம்பல. அதுக்குண்டான ஆட்சியும் அதிகாரங்களும் வரணும். அதை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கடந்த இப்ப 60 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில நல்லதோ கெட்டதோ நல்லா போயிட்டு இருந்து அதுல படிச்சவங்க தானே அந்த பிள்ளைங்க. ஆமா, கல்வியில பொருளாதாரம் எல்லாத்துலயும் படிச்சவங்க தானே. கண்டிப்பா. எப்படி அவங்க இந்த இடத்துல இருந்து ஒரு மாசத்துல 2 மாசத்துல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்க பார்த்துட்டு எப்படி அவங்க இப்படி அதுதான் நடிப்பை நம்பிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. ஒரு விஜய் வந்து ஒரு படம் வெளியிடுதுன்னு சொன்னா அப்பா அம்மாட்ட கையில கால விழுந்தாவது திருட்டுத்தனமாவது பணத்தை எடுத்துட்டு போய் பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய சிறுவர்கள், சிறுமிகள், மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள்லாம் இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? இந்த சமூகம் எப்படி வளரும்? ஏமாந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு முறைதான் ஏமாறுவாங்க, பல முறை ஏமாற மாட்டாங்க. நம்ம இளைஞர்களும், சிறுவர்களும், குழந்தைகளும் கண்டிப்பா இதை வந்து பார்ப்பாங்க. இவர் இந்த ஏமாத்தின விஷயத்தை கண்டிப்பாக கையில எடுத்துக்கிட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம ஆட்சி கட்டுல உட்கார வச்சுட்டுமே அப்படின்னு அவங்க ஏதாவது போராட்டம் உணர்வாங்க. கண்டிப்பா உணர்வாங்க. ஜல்லிக்கட்டு வந்து சட்டத்துல இடமே இல்ல. ஜல்லிக்கட்டை கொண்டு வர சட்டத்துல இடம் இல்ல. மத்திய அரசும் கையை விரிச்சிட்டாங்க. எப்படி ஜெயிச்சோம்? நம்ம இளைஞர்களுடைய கையில போச்சு. மெரினாவில வந்து ஒரு பெரிய போராட்டத்தை கையில எடுத்தாங்க, வெற்றியை பார்த்தோம். அதே மாதிரி கண்டிப்பா இளைஞர்கள் ஒண்ணு கூடுவாங்க. விவசாயிகளுக்காக பல பேர் எங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறாங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இளைஞர்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் கண்ணீரை நாங்க துடைக்கிறோம், உங்களுக்காக நாங்க போராடுறோம், உங்களுக்காக நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், பல இளைஞர்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா இளைஞர்களும் சிறுவர்களும் கண்டிப்பாக இதை உணர்வாங்க. இந்த நடிகரை வந்து வேஷம் கலையிறத கண்டிப்பா உணர்வாங்க. உணர்ந்து நமக்காக வந்து போராட வருவாங்க. இந்த தேர்தல் அறிக்கை பொய்யானதுங்கிறத வந்து கண்டிப்பா வெளிப்படுத்துவோம். கண்டிப்பாங்க. இப்ப வந்து ஒருவேளை இந்த போராட்டம் விவசாய சங்கங்கள் முதலமைச்சரை சந்திச்சு ஏதோ கோரிக்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? வச்சுட்டாங்களா? கோரிக்கை வச்சுட்டாங்களே. கோரிக்கை வச்சு உறுதி சொல்லி இருக்காரு. உறுதியா நான் செஞ்சு தரேன்னு சொல்லி இருக்காரு. யாரு இப்ப இருக்கிற முதல்வர் சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா. ஐயாக்கண்ணா அவர்கள் போயிருக்கிறாங்க, ஈசன் முருகசாமி அவர்கள் போயிருக்காங்க, PR பாண்டியன் போயிருக்காங்க. நாங்களும் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்கிறோம். எல்லா தலைவரும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்து கடன் தள்ளுபடி செய்யறேன், தேர்தல் அறிக்கையில எப்படி செஞ்சோம் அதே மாதிரி நான் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றுறேன்னு சொன்ன விஜய் இன்னைக்கு வந்து யாருடைய பேச்சு கேட்டாரோ, என்ன விதமான நடைமுறை எடுத்தாங்களோ தெரியல, இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம், மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இந்த மக்கள் மீது ஒரு நம்பிக்கை உள்ளவர். இந்த மக்களை பாதுகாக்கணும், விவசாயிகளை பாதுகாக்கணும் ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பா மறுபரிசீலனை செய்யணும். இப்ப இன்னொரு ஒரே ஒரு கேள்வி. இப்ப வந்து கடந்த கால அரசுகள் வந்து கடனையும் தள்ளுபடி பண்ணாங்க, அடுத்த கடனையும் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்ப வந்து கடன் தள்ளுபடியிலே இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும்போது அடுத்த கடனை கொடுக்கறது இவர் என்ன செய்வாருங்கிற ஏதாவது அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த அனுபவம் இல்லாத சிறு பிள்ளை பயிர் வச்சா வீடு வந்து சேராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழிக்கு ஏற்ப இவர் வந்து தேர்தல் அறிக்கையில சொன்னதை செய்யாம இன்னொன்னும் சொல்லியிருக்கிறார். 40 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள மீதி கடனை கட்டணும், 5000 தள்ளுபடி பண்றோம். 1 லட்சம் நான் கடன் வாங்கியிருக்கேன்னா 5000 தள்ளுபடி பண்ணுவாரு. மீதி 95,000 40ல இருந்து 60 நாளைக்குள்ள கட்டினாதான் இந்த 5000. கடுமையா விவசாயிகள் கோபத்தை தூண்டக்கூடிய இந்த முதலமைச்சர் பதவி விலகணுங்கிறத எச்சரிக்கையா சொல்றோம் நாங்க. புரியுதுங்களா? இந்த முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக பதவி விலகணும். தொங்கும் அரசுதான். 1 வருஷமா 1.5 வருஷமா நாள் எண்ணிக்க வேண்டியதான். மறுபடியும் இந்த நாடாரிகள் ஓட்டு போட்டு அவனே தேர்ந்தெடுத்தாங்கன்னா இன்னும் மோசமா போயிடும். இந்த நாடு இன்னும் குட்டி சேவரா போயிடும். நம்ம வந்து எதுக்கோ பார்த்த பூமாலையே குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. புரியுதுங்களா? இந்த அரசாங்கம் நீடிக்காது. இந்த மக்கள் வந்து விரோத பக்கம் கையில எடுக்கக்கூடிய ஜோசப் விஜயை வந்து வீட்டுக்கு அனுப்பணும், வெளியில துரத்தணும். அதுதான் எங்களுடைய கோபத்தை உருவாக்கிட்டு, விவசாய சங்கம் விவசாயிகளுடைய கோபத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு. 60 நாளைக்குள்ள மீதி பணத்தை கட்டணும்னு அந்த அறிக்கையிலே வந்து கொண்டு வராங்க. 60 நாளைக்கு மீதி பணத்தை கட்டணுங்கிறது ஒரு அடக்குமுறை மாதிரியே தெரியும். ஆமா, அதுக்கு மேல போனா 5000 இல்ல. என்ன பிச்சை போடுறாங்க? நாங்க இப்ப கொடுக்குறோம் சார், 10 லட்சம் கோடி கடன் தமிழக அரசு இருக்கு, நாங்க கொடுக்குறோம், நாங்க தள்ளுபடி செய்யறோம், நாங்க கொடுக்குறோம். புரியுது. உங்களுடைய வழி என்னன்னு புரியுதுங்கய்யா. நீங்க சொல்லும் போதே உங்க கண்ணீர் வருது. உங்க கண்ணீரினுடைய உங்கள் உழைப்பினுடைய வேர்வை சிந்தி உழைச்சி உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிங்க. அந்த பிள்ளைங்க பார்த்து ஓட்டு போட்டு, பேர பிள்ளைங்க பார்த்து ஓட்டு போட்டு
பெத்தவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட்டு பலன் கிடைக்கலையேங்கிற ஒரு ஆனந்தம் உங்களுக்கு தெரியுது இருக்கு. கண்டிப்பா இந்த கண்டிப்பா பதிவின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஒரு முதல்வர் அவர்களா இருந்தாலும் சரி, இல்லை இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புறோங்க ஐயா. நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்.